நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு லைஃப் டிசைட் ஆகாது, நீங்க எவ்வளவு காப்பாத்துறீங்கன்னு தான் டிசைட் ஆகும். இந்த ஒரு சென்டென்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மணி கேம் 50% ஆல்ரெடி வின். உலகத்துல ரிச்சஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்ல ஒருத்தர் வாரன் பஃபெட். அவர் பில்லியன்ஸ் ஏர்ன் பண்ணினது லக் இல்ல, லாட்ரி இல்ல, சிம்பிள் பிரின்சிபிள்ஸ், 3 ரூல்ஸ். ஆனா அந்த 3 ரூல்ஸ் ஃபாலோ பண்ற டிசிப்ளின் தான் ரேர். இன்று முதல் ரூல் நம்பர் 1 டீப்பா புரிஞ்சுக்கலாம். ரூல் நம்பர் 1, நெவர் லூஸ் மணி. இதுக்கு மக்கள் சிரிப்பாங்க, லாஸ் இல்லாம எப்படி மார்க்கெட்? ஆனா பஃபெட் மீனிங் டிஃபரெண்ட். லூஸ் மணினா ஸ்டாக் கிராஷ் மட்டும் இல்ல, ராங் லைஃப் ஸ்டைல் கூட லாஸ். நீங்க இஎம்ஐ லைஃப் வாழறீங்கன்னா ஃபியூச்சர் இன்கம் ஆல்ரெடி செல் பண்ணிட்டீங்க, அது லாஸ். கிரெடிட் கார்டு மினிமம் பேமெண்ட் லைஃப், அது லாஸ். இம்ப்ரெஸ் பண்ண ஐபோன் வாங்குறீங்க, அது லாஸ். ஆஃபர் பார்த்துட்டு 40% சேவ்டுன்னு வாங்குறீங்க, ஆக்சுவலி 60% லாஸ். பஃபெட் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் என்னன்னா கேபிட்டல் ப்ரொடெக்ஷன். நீங்க 1 lakh லூஸ் பண்ணுனீங்கன்னா பேக் டு 1 lakh வர 100% கெயின் தேவை. அதான் ப்ராப்ளம். லாஸ் ரெக்கவர் பண்றது ஸ்லோ. அதனால் ஃபர்ஸ்ட் ரூல், அவாய்ட் ஸ்டூபிட் லாஸ். ரிச் பீப்புள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? எமர்ஜென்சி ஃபண்ட், லோ டெட், ஸ்டேபிள் இன்கம். புவர் மைண்ட் செட் என்ன ஃபோக்கஸ் பண்ணும்? குவிக் ரிட்டர்ன், ஃபாஸ்ட் டபுளிங், ரிஸ்க் எக்ஸைட்மெண்ட். மணி கேம் கிரிக்கெட் மாதிரி, விக்கெட் சேவ் பண்ணணும் 6 அடிக்கிறதுக்கு முன்னாடி. நீங்க ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல அக்ரெசிவா ஆடுனீங்கன்னா அவுட் சான்ஸ் அதிகம். சேம் இன் இன்வெஸ்டிங். அனதர் ட்ரூத், மணி லாஸ் இமோஷனலா டேமேஜ் பண்ணும். கான்ஃபிடன்ஸ் டிராப் ஆகும், ஃபியர் பில்ட் ஆகும். அதனால் ப்ரொடெக்ஷன் மைண்ட் செட் முக்கியம். இதுக்கு பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1, 6 months எக்ஸ்பென்சஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 2, ஹை இன்ட்ரெஸ்ட் டெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 3, இன்சூரன்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. இது போரிங் மாதிரி தோன்றும், ஆனா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகும். பஃபெட் சொல்வார், ரூல் நம்பர் 1, நெவர் லூஸ் மணி. ரூல் நம்பர் 2, நெவர் ஃபர்கெட் ரூல் நம்பர் 1. அதாவது ரெப்படிஷன், டிசிப்ளின் டெய்லி ரிப்பீட் ஆகணும். நீங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட் முக்கியம் இல்ல, ஸ்பெண்ட் கண்ட்ரோல் முக்கியம். சேலரி இன்க்ரீஸ் ஆகலாம், ஆனா லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் அதிகமா இருந்தா வெல்த் ஜீரோ. இன்கம் க்ரோ ஆகும் வேகத்துக்கு சமமா எக்ஸ்பென்சஸ் க்ரோ ஆகக்கூடாது. ரிச் மென்டாலிட்டி ஸ்லோ பில்ட் ஆகும். லக்ஸரி டிலே பண்ண தெரிஞ்சவன் தான் ஃபியூச்சரை என்ஜாய் பண்ணுவான். டுடே சாக்ரிஃபைஸ், டுமாரோ செக்யூரிட்டி. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. பர்சன் ஏ 50,000 சேலரி ஏர்ன் பண்றான், 40,000 ஸ்பெண்ட். பர்சன் பி 50,000 ஏர்ன் பட் 55,000 ஸ்பெண்ட். 5 years later, person A stable, person B stressed. Income same, mindset different. மணியை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரெஸ்பெக்ட்னா ஃபியர் இல்ல, அவேர்னஸ். எவ்ரி ருபி டிரெக்ஷன் தேவை. ரேண்டம் ஸ்பெண்டிங், ரேண்டம் ஃபியூச்சர். பிளான்டு ஸ்பெண்டிங், பிளான்டு ஃப்ரீடம். இந்த ஃபர்ஸ்ட் ரூல் ஃபாலோ பண்ணினீங்கன்னா ஆல்ரெடி மெஜாரிட்டி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் ஆகும். வெல்த் பில்ட் பண்றது காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டஜி இல்ல, மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜி. Remember this line, protection before multiplication. Multiply later, first protect. Next partல consistency power plus risk understanding டீப்பா பார்க்கலாம். இப்போ இந்த 1 rule மட்டும் அப்ளை பண்ணுங்க. Track expenses, avoid unnecessary debt, protect capital. ஸ்லோவா ஆரம்பிங்க, ஸ்டெடியா தொடருங்க. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்னா பில்டிங் நேச்சுரலா உயரம் போகும். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொன்னது? நெவர் லூஸ் மணி. இப்போ செகண்ட் ரூல், நெவர் ஃபர்கெட் ரூல் நம்பர் 1. சிம்பிள் லைன், ஆனா பவர்ஃபுல் டிசிப்ளின். பல பேர் ஃபர்ஸ்ட் மந்த் மோட்டிவேட் ஆவாங்க, பட்ஜெட் கிரியேட் பண்ணுவாங்க. செகண்ட் மந்த் ஃபெஸ்டிவல் ஆஃபர், தேர்ட் மந்த் ட்ரிப் பிளான், ஃபோர்த் மந்த் லைஃப் என்ஜாய் பண்ணணுமே மைண்ட் செட். இதுதான் ப்ராப்ளம். கன்சிஸ்டன்சி பிரேக் ஆனா வெல்த் பிரேக் ஆகும். பஃபெட் ஸ்ட்ராட்டஜி காம்ப்ளிகேட்டட் இல்லை, அவர் பேஷன்ஸ் ப்ளஸ் ரெப்படிஷன் மாஸ்டர். சேம் இன்வெஸ்டிங் பிரின்சிபிள்ஸை டெக்கேட்ஸ் ஃபாலோ பண்ணார். ட்ரெண்ட் சேஸ் பண்ணல, ஹைப் ஃபாலோ பண்ணல, டிசிப்ளினை ரிப்பீட் பண்ணினார். வெல்த் பில்ட் பண்றது ட்ரமாட்டிக் மூவ் இல்லை, போரிங் ஹேபிட்ஸ். மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட், கண்ட்ரோல்டு எக்ஸ்பென்சஸ், லாங் டேர்ம் திங்கிங். போரிங் ஹேபிட்ஸ் தான் எக்ஸ்ட்ராஆர்டினரி ரிசல்ட்ஸ் தரும். ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள், நீங்க மந்த்லி 5,000 இன்வெஸ்ட் பண்றீங்க. 1 year ஸ்மால் growth தான் தெரியும்.
3 years, little difference. 10 years, big shift. 15 years, life change. Compound interest slow start ஆகும். ஆனா once speed pick பண்ணுச்சுன்னா rocket மாதிரி grow ஆகும். Problem என்னன்னா people don't wait. Immediate result இல்லைன்னா strategy change. Discipline break. Buffett சொல்வார், the stock market is a device for transferring money from the impatient to the patient. Impatient lose, patient gain. இப்போ crowd psychology பற்றி பேசலாம். மார்க்கெட் ஹைனா எல்லாரும் கான்ஃபிடென்ட், ப்ரோ சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட், கேரண்டீட் ரிட்டர்ன். அப்போதான் டேஞ்சர் அதிகம், பிகாஸ் ப்ரைஸ் ஆல்ரெடி ஹை. மார்க்கெட் கிராஷ்னா பேனிக், ஃபியர், எவ்ரிதிங் ஃபினிஷ்ட். அப்போதான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பஃபெட் லைன் நினைவில் வைங்க, பி ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் கிரீடி, பி கிரீடி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல். க்ரௌட் எமோஷனை ஃபாலோ பண்ணாதீங்க, லாஜிக்கை ஃபாலோ பண்ணுங்க. கன்சிஸ்டன்சினா இன்வெஸ்ட் மட்டும் இல்லை, ஸ்பெண்டிங் கன்சிஸ்டன்சி. சேலரி இன்க்ரீஸ் ஆனால் எக்ஸ்பென்சஸ் டபுள் ஆகக்கூடாது. சேலரி 30K இருந்தப்போ சிம்பிள் லைஃப் வாழ்ந்தீங்க. சேலரி 60K ஆனதும் லக்ஸரி ரேஸ் ஆரம்பிச்சா டிஃப்ரென்ஸ் ஜீரோ. லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் சைலண்ட் கில்லர். ரிச் மைண்ட் செட் என்ன பண்ணும்? இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ், அசெட்ஸ் இன்க்ரீஸ், லயபிலிட்டிஸ் சேம் அல்லது ரெடியூஸ். புவர் மைண்ட் செட் என்ன பண்ணும்? இன்கம் இன்க்ரீஸ் ஆனா இஎம்ஐ இன்க்ரீஸ், ஸ்டேட்டஸ் பர்ச்சேஸ் இன்க்ரீஸ், ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ். கன்சிஸ்டன்சி பில்ட் பண்ண ஒரு ட்ரிக், ஆட்டோமேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சேலரி வந்த உடனே எஸ்ஐபி டிடக்ட் ஆகணும். பேலன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. லெஃப்ட் ஓவர் சேவ் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் சேவ். மணி கேம் எமோஷனல் கண்ட்ரோல் டெஸ்ட். மார்க்கெட் அப்னா கிரீட், மார்க்கெட் டவுன்னா ஃபியர். போத் டேஞ்சரஸ். எமோஷன் ஸ்டேபிள் இல்லைனா டிசிஷன் அன்ஸ்டேபிள். Another mindset shift. Quick profit stories avoid பண்ணுங்க. Social media millionaire reels rare cases. Consistent investor stories boring, ஆனா real. Buffett wealth build பண்ணியது 20sல இல்ல, major wealth 50s 60s பிறகு. Why? Time plus consistency. Compound patience. ஒரு ட்ரீ இமேஜின் பண்ணுங்க. சீட் பிளான்ட் பண்ணினதும் நெக்ஸ்ட் டே ஃப்ரூட் வராது. வாட்டர் டெய்லி தேவை, சன்லைட் தேவை, டைம் தேவை. இன்வெஸ்ட்மெண்ட் சேம். ஸ்கிப் வாட்டரிங்னா growth ஸ்டாப். இப்போ ஒரு சீரியஸ் கொஸ்டின், நீங்க வெல்த் பில்ட் பண்றீங்களா அல்லது வெல்த் ஷோ பண்றீங்களா? ஷோ ஈஸி, பில்ட் ஹார்ட். கன்சிஸ்டன்சி பில்ட் செய்யணும். டெய்லி ரிமைண்டர் கிரியேட் பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம் பிளஷர், லாங் டேர்ம் பெயினா அல்லது ஷார்ட் டேர்ம் டிசிப்ளின், லாங் டேர்ம் ஃப்ரீடமா? சூஸ் வைஸ்லி. ரூல் 2 சிம்பிள்னா ரிப்பீட் ரூல் 1 டெய்லி. கேபிட்டல் ப்ரொடெக்ட், டிசிப்ளின் ரிப்பீட். No emotional decisions. Consistency boringனு தோணும், ஆனா boring millionaire better than exciting broke. Next partல risk meaning deepa பார்க்கலாம். Knowledge power, financial freedom identity shift. இப்போ இந்த லெசன் மட்டும் அப்ளை பண்ணுங்க. Small invest, repeat monthly, ignore noise. Slow-ஆ grow ஆகும், steady-ஆ grow ஆகும். Compound silent-ஆ work பண்ணும். Rule 1. Protect money. Rule 2. Never forget discipline. இப்போ most powerful rule. Rule number 3. Risk comes from not knowing what you're doing. பல பேர் ரிஸ்க்னா மார்க்கெட் டேஞ்சரஸ்னு நினைப்பாங்க. மார்க்கெட் டேஞ்சரஸ் இல்ல, இக்னோரன்ஸ் டேஞ்சரஸ். நாலேஜ் இல்லாம டிசிஷன் எடுத்தா அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, கேம்பிளிங். பஃபெட் என்ன பண்ணுவார்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார், அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுவார். ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 5 கொஸ்டின்ஸை கேளுங்க. 1. இந்த கம்பெனி என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது? 2. ப்ராஃபிட் எப்படி ஏர்ன் பண்ணுது? 3. டெட் லெவல் என்ன? 4. லாங் டேர்ம் growth சான்ஸ் இருக்கா? 5. நான் 10 இயர்ஸ் ஹோல்ட் பண்ண ரெடியா இருக்கேனா? ஆன்சர் கிளியர் இல்லைனா டோன்ட் இன்வெஸ்ட். சிம்பிள். ரிஸ்க் அவாய்ட் பண்ண ஒரே வழி நாலேஜ். டெய்லி 15 மினிட்ஸ் ஃபைனான்ஸ் லேர்ன் பண்ணுங்க. ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் படிங்க. பிசினஸ் மாடல்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸ்லோவா கான்ஃபிடன்ஸ் ரியலா பில்ட் ஆகும். ஃபேக் கான்ஃபிடன்ஸ் மார்க்கெட் கிராஷ்ல டிஸப்பியர் ஆகும். பஃபெட் இன்னொரு பவர்ஃபுல் அட்வைஸ் சொல்லுவார். நெவர் இன்வெஸ்ட் இன் அ பிசினஸ் யூ cannot அண்டர்ஸ்டாண்ட். நீங்க புரியாத பிசினஸ்ல மணி போடுறீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாம டிரைவிங் மாதிரி. டேஞ்சர். இப்போ ஃப்ரீடம் பற்றி பேசலாம். மணி அல்டிமேட் கோல் இல்ல, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் தான் கோல். ஃப்ரீடம்னா என்ன? டைம் சூஸ் பண்ண ஃப்ரீடம்,
ஒர்க் சூஸ் பண்ண ஃப்ரீடம், பீப்புள் சூஸ் பண்ண ஃப்ரீடம். மணி இல்லைன்னா சாய்ஸஸ் குறையும். மணி சர்வெண்ட் ஆகணும், மாஸ்டர் ஆகக்கூடாது. பல பேர் சேலரி ஏர்ன் பண்றாங்க, ஆனா அசெட்ஸ் பில்ட் பண்றாங்கல்ல. சேலரி ஆக்டிவ் இன்கம், அசெட்ஸ் பாசிவ் இன்கம். பஃபெட் வெல்த் பில்ட் பண்ணியது பிசினஸ் ஓனர்ஷிப் மூலம். ஸ்டாக்ஸ்னா பேப்பர் இல்ல, ஓனர்ஷிப். நீங்க இன்வெஸ்ட் பண்றது கம்பெனி ஓனர்ஷிப் வாங்கிறது மாதிரி. அந்த மைண்ட் செட் சேஞ்ச் ஆனா டிசிஷன் சேஞ்ச் ஆகும். லயபிலிட்டி வர்சஸ் அசெட் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அசெட் மணி பிரிங் இன் பண்ணோம், லயபிலிட்டி மணி டேக் அவுட் பண்ணோம். கார் இஎம்ஐ லயபிலிட்டி, ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி அசெட். டிஃபரன்ஸ் சிம்பிள், இம்பேக்ட் ஹியூஜ். வெல்த் பில்ட் பண்றது சேலரி சைஸ் பற்றி இல்ல, ஹேபிட் சைஸ் பற்றி. டிசிப்ளின் ஸ்மாலா இருந்தாலும் லாங் டேர்ம்ல மேசிவ் டிஃபரன்ஸ். ஐடென்டிட்டி ஷிஃப்ட் முக்கியம். ஐ வாண்ட் டு பி ரிச் மைண்ட் செட் வீக். ஐ எம் பிகமிங் ஃபைனான்ஷியலி டிசிப்ளின்ட் மைண்ட் செட் ஸ்ட்ராங். ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆனா ஆக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஆக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆனா ரிசல்ட்ஸ் ஃபாலோ ஆகும். ஸ்டாப் திங்கிங் லைக் ஸ்பெண்டர், ஸ்டார்ட் திங்கிங் லைக் இன்வெஸ்டர். ஸ்பெண்டர் ஃபியூச்சர் இக்னோர் பண்ணுவான், இன்வெஸ்டர் ஃபியூச்சர் பிளான் பண்ணுவான். பஃபெட் 90+ இயர்ஸ் வயசுலையும் சேம் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்றார். வை? பிகாஸ் பேசிக்ஸ் நெவர் சேஞ்ச். ப்ரொடெக்ட் கேபிட்டல், ஸ்டே கன்சிஸ்டன்ட், இன்வெஸ்ட் வித் நாலேஜ். ஒரு பவர்ஃபுல் ரிமைண்டர், யூ டோன்ட் நீட் டு பி ஜீனியஸ். ஆவரேஜ் ஐக்யூ பிளஸ் எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் ஈக்குவல்ஸ் வெல்த். ஹை ஐக்யூ பிளஸ் நோ டிசிப்ளின் ஈக்குவல்ஸ் ஸ்ட்ரகல். இப்போ ஃபைனல் ஆக்ஷன் பிளான். 1. எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணுங்க. 2. ஹை இன்ட்ரெஸ்ட் டெட் க்ளோஸ் பண்ணுங்க. 3. மந்த்லி எஸ்ஐபி ஆட்டோமேட் பண்ணுங்க. 4. ஃபைனான்ஸ் நாலேஜ் டெய்லி லேர்ன் பண்ணுங்க. 5. லாங் டேர்ம் மைண்ட் செட் பில்ட் பண்ணுங்க. நோ ஷார்ட்கட்ஸ், நோ ஓவர்நைட் மேஜிக், சிஸ்டம். Remember this final line. Wealth is built slowly, lost quickly. அதனால ஸ்லோவா பில்ட் பண்ணுங்க, கேர்ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. 10 years later நீங்க ரிக்ரெட் பண்ணுவீங்களா? Why didn't I start earlier? அல்லது thank God I started. Decision today, future reward tomorrow. கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. I am building long-term wealth. வேர்ட்ஸ் ரிப்பீட் பண்ணீங்கன்னா ஐடென்டிட்டி லாக் ஆகும். ப்ரொடெக்ட், ரிப்பீட், அண்டர்ஸ்டாண்ட். இந்த 3 பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா வெல்த் மட்டுமில்ல, பீஸ் கூட வரும். ஸ்லோவா க்ரோ ஆகும், ஸ்டெடியா க்ரோ ஆகும், ஆனா பெர்மனன்ட்.